ரஹ்மான் வெளியில் போனது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் சைனாக நான் பார்க்குறேன். அப்படின்னா ரஹ்மானுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் வந்துட்டு அவர் சொல்லுவார், நான் எந்தெந்த படத்தை வந்துட்டு நான் பண்ணுறனோ அதை ரஹ்மான் கிட்ட போய் ஒரு கதை சொல்லுவேன், அவருக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பேன், அவர் ஓகேன்னு சொன்னாருன்னா நான் பண்ணுவேன், இல்லைனா வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போவேன். ரஹ்மான் கிட்ட போய் விடிவி சொல்லியிருக்காரு, ரஹ்மான் 2 days டைம் கேட்டிருக்காரு, ஓகே சொல்லியிருக்காரு, படம் பிளாக் பஸ்டர். ரஹ்மான் கிட்ட போய் நீதான் என் பொண்ணு சொந்தம் சொல்லியிருக்காரு, 2 days டைம் கேட்டிருக்காரு, நான் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த படம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். திருப்பி வந்துட்டு லைக் இன்னொரு படம் சிம்புவோட அச்சமன் படம், அதையும் போய் சொல்லியிருக்காரு, ரஹ்மான் ஒத்துருக்காரு. தனுஷோட ஒரு படம் என்ன நோக்கி பாயும் தோட்டா, அந்த ஸ்கிரிப்டையும் போய் சொல்லியிருக்காரு, அதுக்கும் 2 நாள் கழிச்சுட்டு நான் இந்த படம் பண்ணல அப்படின்னு இருக்காரு. ஸோ ரஹ்மான் ஒரு படத்துலேருந்து வெளியேறாரு அப்படின்னா அவருக்கு அந்த படத்தின் மேலே ஏதோ ஒரு அதிருப்தி, நான் என்னுடைய மைண்ட் அதுக்குள்ளே போடலைங்கிற அந்த ஒரு புத்தி தான் ரஹ்மானோட கெரியரில் நான் இது வரைக்கும் பார்த்தது. ஸோ ரஹ்மானுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது வந்துட்டு ஒன்று படம் நல்லாயிருக்கும், பயங்கர ஹிட்டாக இருக்கும், இல்லைனா கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அந்த படம் இருக்குமே தவிர்த்து ஒரு மொக்க. சூர்யா 45 சொன்னாங்க அந்த மாதிரி தான். சூர்யா 45க்கும் ரஹ்மான் வந்துட்டு அப்படி தான் உள்ளே வராருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உண்மையிலேயே வந்துட்டு அவருடைய பர்சனல் ரீசன்ஸுக்காக வெளியில் போகிறாருன்னா ஓகே தப்பு இல்லை. ஆனால் அது வந்துட்டு இந்த கதையின் மேலேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு நெருடல்னால அவர் வெளியில் போகிறாருன்னா மறுபடியும் சூர்யா அவர்களுக்கு ஒரு தோய்வாகுதுங்கிற அந்த ஒரு பதட்டம் தான். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி நல்ல காமெடி படம்லாம் எடுக்கலாம், சூர்யாவுக்கு காமெடி செட் ஆகாது. காமெடி செட் ஆகுதுன்னு அப்படின்னா பிதாமகன் மாதிரியான காமெடியை வந்துட்டு சூர்யா பண்ணிட முடியும். ஆனால் ஒரு முழுக்க ஒரு காமெடி சார்ந்த தானா சேர்ந்த கூட்டம் காமெடியாக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன காமெடி பண்ணிச்சு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சூர்யா பண்ணாமல் சூர்யா வந்துட்டு போல்டு டைனமிக்காக பண்ணும்போது மக்கள் அதை வந்துட்டு ரசிக்கிறாங்க. அந்த இடம் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது.